ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரித்ததுக்கு பதில் சொன்னவன் தானே நான். வராமல் போயிடுவேன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்லைன்னா நான் தான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள்? இதனால் நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? அதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போகிறேன் நான் இங்கே தான் இருக்கேன். வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்பேன். நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன், அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமாக இதே நாடகமா? என்னது இதில் என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புகிறது என்ன? என்ன செய்ய நினைக்கிது சொல்லுங்கள். நான் திருப்பி நீங்கள் முதல்ல விசாரித்த அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இதில் என்ன இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதும் செய்ய முடியாது. நீங்கள் சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சுறவனோ இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது. ஒன்றால் முடிஞ்சதை பாரு. குறிப்பாக இந்த காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்றும் வழக்கு இல்லைங்க. வழக்கை நான் தான் போட்டேன். போயிருங்க. வழக்கு இல்லை. அது சும்மா அவ்வப்போது அவதூறாக ஒரு புகார். அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க. குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன். இது ஒன்றும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்கே இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும்.